இன்றைக்கி நம்ம சொல்லிக்கிறோம் நம்மளாம் ரொம்ப மாடர்ன் ஆகிட்டோம், ஸ்டைலான லைஃப் வாழறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நம்ம உடம்பு சைலண்ட்டாக அழுதுகிட்டு தான் இருக்குது. டயபெட்டிஸ், பிபி, கேன்சர், ஸ்கின் ப்ராப்ளம், ஹேர் லாஸ், ஃபெர்டிலிட்டி இஷ்யூ, இவை எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்னால் அப்போ நம்மளாக தேடிக்கிட்டது தானே. இதிலேருந்து வெளிவர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த எபிசோட்ஸோட முடிவில் இதில் இருந்து எந்த அளவுக்கு வெளியில் வரலாம் அப்படின்றது உங்களோட சாய்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வெண்மல்லிகையோட சின்ன முயற்சி தான் இது ஆரம்பித்ததுக்கு காரணம், புரிதல் ஒன்று மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா அவன் கண்டிப்பாக அவன் வெளியில் வந்துடுவான் அப்படின்றது தான். எனக்கு புரியாத நிறைய பேர் பாதியாக சொல்லலாம், கொஞ்சம் இடத்துல இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, இந்த பாதிப்பு வரும், அந்த பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் இந்த முயற்சி, வெண்மல்லிகையோட இந்த முயற்சி அணுவிலேருந்து தொடங்கி மனிதன் வரைக்கும் கொண்டு போகிறேன். உங்களோட முழு புரிதலை அதில் கொண்டு வரணும், நம்மளை பற்றின புரிதலை கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னோட முயற்சி. உங்கள் உடம்பு பற்றினது புரிதலும் உங்களோட ஆரோக்கிய வாழ்க்கை, இது எல்லாத்த பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதை ஏன் அணுவிலேருந்து தொடங்குறேன் அப்படின்னா, சராசரியாக ஒரு மனுஷனுக்கு 7 பில்லியன் அணுக்கள் இருக்குது அவன் உடம்பில். அதாவது 7 followed by 27 zeros. கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அணுவால் தான் நம்ம உருவாகிருக்கிறோம். அதனால தான் அணுவில் இருந்து சொல்கிறேன். ஆனால் இந்த அணு எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? இந்த அணு பிக் பேங்லேருந்து வந்ததாக சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த பிக் பேங் எப்போ நிகழ்ந்துச்சு? நம்பர்ஸ் நோ. பல காலத்துக்கு முன்னால் வெறும் எனர்ஜி மட்டும் இருந்தப்போ ஒரு வெடிப்பு, அதில் இருந்து ஒரு ஆட்டம் கூட இல்லாமல் இருந்த அந்த டைமில் இருந்து அந்த சேஞ்சஸ் பிக் பேங்னு சொல்கிறாங்க. அந்த பிக் பேங் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீட்டு, லைட்டு இதெல்லாம் உருவாச்சு. அப்புறம் பார்ட்டிகல்ஸ் உருவாச்சு. அந்த பார்ட்டிகல்ஸ் தான் அதுக்கப்புறமா ஆட்டமாக மாறிச்சு. இதில் நமக்கு முதல்ல ஹைட்ரஜன் ஆட்டம் வந்தது, அப்புறம் ஹீலியம் ஆட்டம் வந்தது, அதுக்கப்புறம் கேலக்ஸி வந்தது, அதுக்கப்புறம் ஸ்டார் வந்தது, பிளானட் வந்தது. இப்போது ஆட்டமில் இருந்து நாம் வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் எல்லாமே ஒரு அணுவிலேருந்து உருவானவங்க தான். இது வரைக்கும் இன்றைக்கி போதும். நாளைக்கு ஒரு ஆட்டம் எப்படி லைஃபாக மாறிச்சு, அதாவது நாளைனா அடுத்த எபிசோடில் எப்படி அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை பற்றி, நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சிக்க போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் புரிதல், கொஞ்சம் வேண்டாம், முழுசாக புரிஞ்சுக்குவோம். வெண்மல்லிகையோடு இணைந்திருங்கள். நன்றி.